வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அக்வா குயின் வேர்ல்ட். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். நம்ம துபாயில் சாதாரணமாக ஒரு ஒர்க்கராக வந்து இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்கிற நம்ம விஜய் சேதுபதி அண்ணாவை நேரில் பார்த்தோம், பக்கத்தில் உட்காந்துருந்தோம், ஃபோட்டோ எடுத்தோம், பேசினோம். நம்பவே முடியலங்க. இதெல்லாம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, பட் நடந்துருச்சு. அந்த மாதிரி தாங்க நடந்தது. அந்த இதை எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். நாங்கள் விஜய் சேதுபதி அண்ணாவை மட்டும் பார்க்கல, அந்த மகாராஜா மூவியோட வில்லன், டைரக்டர், அதுக்கப்புறம் வந்து மம்தா மேம் எல்லாருமே பார்த்தோம். ரொம்ப 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 எங்களுக்கு ஹாப்பியாக இருந்தது. அந்த இதையும் உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே இன்னும் ஹாப்பி. அது மட்டும் இல்லை, விஜய் சேதுபதி அண்ணா என் ஹஸ்பண்டுக்கு கை கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு வணக்கம் சொன்னாங்க. நாங்கள் அவங்கக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். இங்கே தான் வர வணக்கம். எனக்கு கையெல்லாம் கொடுத்துருங்க, ஒரே ஹாப்பியா. அண்ணா ஆனால் கை கொடுக்கறது பிரச்சனை இல்லை, ஃபோட்டோ சும்மா வீடியோ எடுத்துல. இந்த தருணத்தை எப்படி உணர்றீங்க? செமையா இருக்கும். இதை நிக்கிற அப்படி கொஞ்சம் நவந்துக்கோங்க. ஏங்க நவந்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. டைரக்டர் அனுராக் இருக்காங்க, இந்த படத்தோட வில்லன் இருக்காங்க இல்லையா, அவங்க எங்களுக்கு பக்கத்துலேயே உட்காந்துருந்தாங்க. உண்மையை சொல்லணுன்னா ரீசெண்டாக நிறைய ஹிந்தி மூவிஸ் இவரோடது பார்க்குறேன், வேறு லெவலில் இருக்குது. அவர் பக்கத்தில் உட்காந்தது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. மிராக்கல் ஆல்வேஸ் ஹேப்பன்னும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து வாலண்டியர்ஸாக தான் போனோம், நானும் சிந்துசிஸும். அங்கே வந்து திடீர்னுட்டு அவங்களுக்கு நியர்பையாக உட்கார சொல்லுவாங்க அப்படின்லாம் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம நிறைய ப்ரோக்ராம், தமிழ் ப்ரோக்ராம் வந்து புர்ஜ் கலிஃபாவில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் நான் பார்த்துட்டு ஆசைப்படுவேன், ஏன்னா அதெல்லாம் வீக் டேஸ், இதுவுமே வீக் டேஸ் தான். வாலண்டியராக கூப்பிட்டுருந்தனால டிஸ்பிளே ஆகும்போது நம்ம வெளியிலேருந்து பார்த்தோன்னா நம்ம ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். பட் இந்த ஹோட்டல் இருக்கு இல்லையா, இங்கேருந்து பார்க்கும்போது அந்த சீட்ஸ் எல்லாம் ரொம்பவே காஸ்ட்லி. அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு காஸ்ட்லி. ஆனால் நாங்கள் போய் அங்கே உட்காந்துருந்தோம். அதுவே பெரிய கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி புர்ஜ் கலிஃபாவில் வந்து அட்வர்டைஸ் பண்ணணுன்னா அது ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் கிடையாது, இருக்கிறதுலே ஹியூஜ் அமௌண்ட்டு. அதை வந்து நம்ம விஜய் சேதுபதி அண்ணாவோட 50th பர்த்டேக்கு அவங்க பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நம்மளுக்கு அது ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குல போய் பார்க்குறதுக்கு, அது அதை விட பெரிய ஹாப்பியாக இருந்தது. இந்த சான்ஸ் எங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்த WIT டீமுக்கும், மெர்லின்சிஸ் எஸ்பெஷலி அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த டைமில் நான் சொல்லணும்னு நினச்சேன். இவ்வளோ நேரம் எதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோமோ அந்த மொமெண்ட் ஹேப்பன். ஆமாங்க, இதை வீடியோ ஸ்டார்டிங்லேயே விஜய் சேதுபதி அண்ணா பார்த்துட்ருப்பாங்க பார்த்தீங்களா, புர்ஜ் கலிஃபாவில் டிஸ்பிளே ஆகுறது, அதுக்கானதே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம். அந்த இது டிஸ்பிளே ஆச்சு. நாங்கள் 4 பேர் இருந்தனால ஆளாளுக்கு ஒரு ஃபோனு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆங்கிள்லேருந்து கேப்சர் பண்ணியிருந்தோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜய் சேதுபதி அண்ணா அவ்வளோ ஹம்பிள். அவங்க வந்து மூவியில் பார்க்கும்போது, வெளியில் ப்ரெஸ் மீட்டில், அவுட் சைடு அந்த நிறைய இது வரைக்கும் நம்ம டிவியில் தானே பார்த்துருக்கோம், அதில் உள்ள மாதிரி தான் நிறையாவும் இருக்காங்க. அவ்வளோ ஹம்பிள், அவ்வளோ கேஷுவலாக எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க போகும்போது அவர் ஜூஸ் பாவம் ஃபலூடா சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்போ கூட அண்ணா நீங்கள் குடிங்கண்ணா அப்படின்னு சொல்கிறேன், இருந்தாலும் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு. அப்புறம் சுரேஷ் அண்ணா, சிந்துசிஸ் வீட்டுக்காரர் இருக்காங்கல்ல, அந்த அண்ணா வந்து கிஸ் பண்ணாங்க. அப்புறம் எல்லாருக்கிட்டையும் கேஷுவலாக பேசினாங்க.
அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. எவ்வளோ ஹைட்டுக்கு போனாலும் அவங்க வந்து எவ்வளோ ஹம்பிளாக இருக்காங்க, இது நமக்கு ஒரு லெசன். அப்புறம் இன்னொரு வந்து இந்த மகாராஜா மூவி டேரக்டர் அண்ணா, அந்த அண்ணா கூட நின்று ஃபோட்டோ எடுக்கலைன்னு நான் அவ்வளோ ஃபீல் பண்ணேன். ஏன்னா அந்த மூவி பார்த்ததுக்கப்புறம் தாங்க, எப்பயுமே மூவி பார்க்கும்போது நான் கொஞ்சம் வந்து சென்சிட்டிவான பர்சன். மூவி வந்து கொஞ்சம் டச்சிங்காக இருந்தால் அழுதுருவேன். ஆனால் இந்த மூவியில் முடிஞ்சதுக்கப்புறம் எழுந்து வரும்போது என்னால் நிற்கவே முடியல. அவ்வளோ சஃபகேட் ஆச்சு, அவ்வளோ வந்து எனக்கு ஹர்ட் ஆச்சு. அழுதுட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அழுதுட்டு இருந்தேன். அங்கே போய் பார்த்தா 2 லேடிஸ், தமிழ் லேடிஸ் அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ தான் இதோட ரியாலிட்டி புரிஞ்சுது, எவ்வளோ வந்து எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அந்த கதைக்குள்ளே போயிருக்கோம், நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறது எவ்வளோ இதுன்னு ஒரு ரிவ்யூவே போட்டுடலாம் அந்த மூவிக்கு. அப்பா, அந்த அண்ணாவுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஆனால் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஆக்சுவலாக தெரியல அவங்க தான் டேரக்டர்னு. தெரிஞ்சிருந்தால் நான் கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்திருப்பேன். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் யாரையும் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, செலிப்ரிட்டிஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆள். மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாலே எனக்கு கோவம் வரும். நம்மளே அந்த வேலையை பார்க்கக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, வாலண்டியராக போயிருக்கோம், அது வேற பண்ணக்கூடாது அப்படின்லாம் தோணுச்சு. அதனாலையும் எடுக்கலை. பட் அந்த மூவி இந்த உண்மையாலே அவ்வளோ செம்ம மூவி. யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் தேட்டரில். அப்புறம் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ், விஜய் சேதுபதி அண்ணா கூட போய் நின்னது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். ப்ரோ ஒரு ஃபோட்டோ எடுத்து ஆபீஸ்க்கு எஸ் ப்ரோ நீ எடுத்துறீங்களா அப்படியே? थैंक यू so much. ஆபீஸ் லீவ் போட்டு காலைல வந்து சுத்தமா வீடியோ எடுத்துறேன். ஏய் சரிங்கடா. நாங்கள் புர்ஜ் கலிஃபா வியூ பார்த்ததுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம் இல்லையா, அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் நடந்தது. ப்ரெஸ் மீட்டில் வந்து விஜய் சேதுபதி அண்ணா அண்ட் ஹோல் மகாராஜா டீமுமே வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாங்க, மூவி ரிலேட்டட் எல்லாத்தையும். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கப்புறம் நாங்கள் எப்படி துபாய் மாலுக்குள்ளே எல்லோரும் நாங்கள் போனோம், எப்படி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோன்றதை தான் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. டைம் இருந்தால் பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேறு உங்களுக்கு என்ஜாய்ஃபுல்லான வீடியோ பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அது தாங்க கண்டினியூ ஆகும். நான் மெட்ரோ ஏறி நான் துபாய் மாலுக்கு கிளம்பிட்டேங்க. ஹஸ்பண்ட் கிட்டே நான் நாளே கேட்டிருந்தேன், அவங்க ஆனால் வரல, ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது, ஸோ என்னால் வர முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தா நான் எதுக்கும் கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபோன் அடித்தேன், வரீங்களா அப்படின்னு கேட்டோன்னா வரேன் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ அவங்க அந்த சைட் மெட்ரோலேருந்து வந்தாங்க, நான் இந்த சைட் மெட்ரோவில் இந்த போய் 2 பேரும் துபாய் மாலில் தான் மீட் பண்ணோம். The next station is Airport Terminal 1. ஃபைனலாக வந்துட்டு வந்துட்டு இவங்கெல்லாம் மீட் பண்ணியாச்சு. நாங்கள் 2 பேரும் போயிட்டுருக்கோம். இப்போ எந்த ஏரியாவில்னு கேமராவை திருப்பி காமிக்கிறேன். ஆஃபீஸ்லேருந்து மேம் அப்படியே வந்து என் வீட்டுக்காரை கிளப்பி விட்டு நான் பாருங்கள் உங்களுக்காக புர்ஜ் கலிஃபா. ஐயோ, இது லைட் பட்டு சரியாக தெரிய முடியாது. சரி, நம்ம தான் நேராக பார்க்க போகிறோம்ல, வாங்க நேராக போய் பார்த்துக்கலாம். என் வீட்டுக்கார் பாருங்கள் மாலுக்கு எவ்வளோ ஃபார்முலா வந்துருக்கு. சும்மா இல்லாமல் அந்த மனுஷனை வாங்கன்னு கூப்பிட்டு கையில் லஞ்ச் பேக்கை காமிங்க, லஞ்ச் பேக்கு, லேப்டாப் பேக்கு, எல்லாம் பாட்டிலு. மாலுக்கு இப்படி ஒருத்தவங்க யாரும் வந்துருக்க மாட்டாங்க, அங்கே ஒர்க்கர்ஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கோம். ஒரு வழியாக மால்குள்ளே வந்தாச்சுங்க. இங்கே என்ன பிரச்சனைனா, மெட்ரோலேருந்து துபாய் மாலுக்கு வரத்துக்கே ஏக்கர் கணக்கில் இருக்கும் தூரம். இதில் வந்து இங்கே மால்குள்ளேயே அது ஏக்கர் கணக்கில் கட்டி வச்சுருப்பாங்களா, நம்மளுக்கு கிலோமீட்டர் நடன்னு நடக்கணும். ஒவ்வொரு ஏரியாவும் சுற்றி லாஸ்ட்டில் தான் புர்ஜ் கலிஃபா வரும். பாருங்களேன், நான் போகிற இடம்லாம் காமிக்கிறேன், ரொம்ப தூரம். அந்த ஃபுல் வீடியோ போட்டால் ஒரு நாள் பத்தாது, 24 hours வரும், அப்படியே போயிட்டே இருக்கும். ஆர்ட் மியூசியம்னு வச்சுருக்காங்க. உள்ளே போய் ரேட்டு பார்த்தோன்னா ஒன்றும் 10,000 20,000 வச்சுருப்பான். பார்த்தோன்னே ஹார்ட் அட்டாக் வந்துடும், எதுக்கு உள்ளே போய்கிட்டு.
உண்மைதாங்க. இந்த மாலில் எங்கே போனாலும் எனக்கு தெரிஞ்சு ஃபுட் கோர்ட்டு, அந்த மேக்ஸு இது மட்டும்தான் ரேட் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் சினிமாஸ் போனோன்னா நம்ம எடுத்த டிக்கெட்டில் போயிட்டு வந்துடலாம். மற்ற எங்கே போனாலும் ரேட் அவ்வளோ ஹையாக இருக்கும். போய் ஒரு பொருளை சின்ன பொருளை பார்த்தா கூட 10,000 20,000 போட்டிருப்பாங்க. அப்போ எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஃபைனலாக இந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. ரீல் சினிமாஸ். இங்கே தான் வந்து ப்ரெஸ் மீட்டிங் நடந்தது. ஸோ இங்கே தான் நம்ம தேடிட்டு போனோம். போகிற வழியில் ஒரு சைனீஸ் ஏரியா பார்த்தேன். மால்குள்ளே மால் சைனீஸ் ஏரியான்னு வச்சுருந்தாங்க. அதாவது சைனாவில் வந்து எவ்வளோ டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஏரியா பார்த்தோம். செம்மையாக இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது. மேபி அங்கே சைனீஸ் ரெஸ்டாரண்ட், சைனீஸ் குசின், சைனீஸ் ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ட்ரெஸ்ஸுங்க அந்த மாதிரி ஏதாவது சேல்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்களுக்கு டைம் ஆனனால இங்கே போகல. பட் கலர்ஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சு. வியூ வேறு லெவலில் இருக்குது. ஆஃபீஸர் என்ன ஆஃபீஸர் பண்ணுறீங்க? ப்ரெஸ் மீட்டிங் நடக்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சு. நான் எவ்வளோ அறிவாளினா, நம்ம போனதே ட்ரெய்லருக்கு தான், அதாவது மூவி ட்ரெய்லர், மகாராஜா மூவி ட்ரெய்லருக்கு. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா டிக்கெட் கிடைக்குதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ எவ்வளோ அறிவு பாருங்க. மகாராஜா வருதாண்ணா? மகாராஜா ஒன்றும் வந்த மாதிரி இல்லை. இவங்க பாருங்க, அது என்னதுங்க? டெர்மினேட்டரா? ஏன்னா எப்படி வச்சுருக்காங்க, பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்களா எப்படி ரியலாக வச்சுருக்காங்கன்னு. ஆக்சுவலாக இதுதான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போகிற வழி. அங்கே தான் ஒவ்வொரு எஸ்கலேட்டராக ஏறி ஏறி போயிட்டுருக்கோம். மால்குள்ளே எப்படி போயிட்டுருக்கோம் பாருங்கள், சினிமா இதுக்குள்ளே. சரின்ட்டு அதை பார்த்துட்டு போயிட்டே இருந்தால் இங்கே ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், திடீர்னு அதெல்லாம் அப்படியே நகர்ந்து வருமா, நம்ம துண்டைக்கான துணியக்கானு ஓடிடுவோம் எப்பா. அந்த மாதிரி தான் எனக்கு நர்வஸாக இருந்துச்சு. ஃபைனலி இந்த பிளேஸ்க்கு ரீச் பண்ணோம். ஆனால் அப்போ தான் அவங்க கிளம்பி புர்ஜ் கலிஃபாவுக்கு ஃப்ரண்ட் சைடு அந்த ஹோட்டலுக்கு கிளம்பி எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நாங்களும் கிளம்பியாச்சு. நேரப்பா சுற்றிட்டு ஃபவுண்டைன்ட்டு சுற்றிட்டே இருக்கோம் 2 பேர். என் மச்சான பார்த்தீங்களா, துபாயில் மாலுக்குள்ளே மச்சான் கடைசியில் பக்கத்தில் தான் இருக்காங்க. பார்க்க வேண்டிய ஆட்களை காணும் கடைசியில். கடவுளே கடவுளே, வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக வந்துட்டோம், ஒரு வழியா வந்தாச்சு. ஆப்பிள் ஸ்டோர் அங்கே தான் இருக்குது, அந்த தெரியல, அதுதான் துபாய் மாலில் உள்ள ஆப்பிள் ஸ்டோர். ஒரு வழியாக வந்தாச்சு புர்ஜ் கலீஃபா. இங்கேருந்து எங்கே என் வீட்டுக்கார காணும். சரி, இங்கே தான் இருப்பாங்க, தான் இருக்காங்க. ஒரு வழியாக வந்தாச்சு. இங்கே தான் ஃபவுண்டைன் இருக்காங்க. இந்த கண்டுபிடிச்சிட்டேன். திடீர்னு கத்துறேன்னு பயந்துடாதீங்க. அது என் ஃபோன் பக்கத்தில் இருக்கிறனால அவுட் சைட் நாய்ஸ்னால அந்த மாதிரி கேட்குது. ஏன்னா இங்கே கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டம். இங்கே பாருங்கள், பக்கத்தில் இருந்தே கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நாங்கள் எல்லோரும் ஹோட்டலை தேடி தான் இப்போ போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம போயிட்டு அங்கே விஜய் சேதுபதி அண்ணா அண்ட் மகாராஜா டீம் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கேயே நிறைய பிளேஸ் இருந்துச்சுங்க. நல்ல அந்த சைக்கிள் மாதிரி லைட்லாம் செட் பண்ணி குழந்தைங்களுக்கு வச்சுருந்தாங்க. நாங்களும் அங்கே போயிட்டு குழந்தைகளாக மாறி என்ஜாய் பண்ண தருணத்தெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. How much? It's cash or card? Card also okay. One bike, huh? No. Yeah, one bike they will fill the boat. இதுதான் இந்த பைக் சொல்லியிருந்தால, சைக்கிளான பைக் டைப்பு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸுக்கு 50 திர்ஹாம்ஸு. 50 திர்ஹாம்ஸ்னால் ஊர் காசுக்கு 1000 சொச்சம் வரும். ஒரு 30 மினிட்ஸுக்கு, அரை மணி நேரத்துக்குங்க. நம்ம இப்போ தான் ஞாபகம் வருது, சின்ன பிள்ளையில் 1 ரூபா சைக்கிள் ஞாபகம் இருக்கா, அந்த மாதிரி தாங்க இது மாலுங்களில் வச்சுருக்காங்க. எனக்கு என்ன பெனிஃபிட்னா, இவங்க எடுத்தனால நானும் அவங்க கூட உட்காந்து, நான் மட்டும் இல்லை, என் வீட்டுக்காரு சுரேஷ் அண்ணா, சிந்து சீஸ் மட்டும் உட்காரல, பட் நாங்கள்லாம் பின்னாடி உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க.
பாய். இங்க பாருங்க. நல்லா எல்லாத்தையும் இது டிரைவரு. ஆமாம், இதில் தான் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்க என் வீட்டுக்கார். அங்கே போங்க, வெளிச்சத்தில் வியூவாக இருக்கும். வேறுங்க என் வீட்டுக்கார ஆஃபீஸ் போகிறாங்க. நம்ம ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் உட்காந்துருந்தோம். இங்கே உட்காந்துட்டு இங்கே வந்து புர்ஜ் கலிஃபா வேவ் பார்த்தது. بقول بجيبه من البيت يعني العمران والله ما فيني بقول بجيبه من البيت. நான் கட்டா போய்க்கோ. ஒரு வாட்டி தனியா ரைடு போய்க்கிறானா. இந்தாங்க பேகு. ஏய் பார்த்து அல்பேக் இங்கே சூப்பராக இருக்கும். அம்மா நான் வெயிட் பண்ணுவோம்மா. என்னது? சரி, பை பை. இல்லையா? அப்படிதான். ஓய் ஓய் என்கிட்ட இங்கே வந்துடு. கிறிஸ்டப்பாவை எப்படி வந்துச்சு? இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ என்னை கவுத்து விட போறாங்க. பேனவில் போகிறேன். அதான் கரெக்டாக விஜய் சேதுபதி நடந்து போகிறான். போய் பேன் விடுவானா? ஐயோ நான் வர கத்துறேன். எல்லாம் தமிழ் ஆளுகளாக இருக்கும். டேய் கத்துறதுடா. இங்கே இருந்தாலும் கற்றுக்கூட அவங்க உள்ளே போயிட்டாங்க. அதெல்லாம் ஒரு வழியாக ஃபன் ரைடெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் துபாய் மாலுக்குள்ளே போனோம். அங்கே ஒரு ஜுவல்லரி ஷாப் இருந்தது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக் ஆயிடுவீங்க. அது டைமண்ட் ஷாப் போல் இருக்குது. கிட்டாரில் பெரிய ரிங்கு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதை தான் பார்ப்போம் வாங்க. அதுக்கிடையில் இங்கே பாருங்கள். ஐயோ வீடியோவோட சிக்கிட்ட நீ. அந்த வீடியோ எடுத்துட்டேன். போலீஸ்ல கொடுத்துடலாமா? அது சும்மா ஃபன்னுங்க சும்மா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சொல்லியிருந்தால ஒரு ஜுவல்லரி ஷாப்பு, டைமண்ட் ஷாப். இங்கே பாருங்கள், கிட்டாரில் டைமண்ட் பதிச்சு கின்னஸ் ரெக்கார்டே பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், பெரிய பெரிய ரிங்கு நம்ம கையை விட பெருசாக இருக்கும். அதில் ஒரு பெரிய ஒரு சிங்கிள் ஸ்டோன் டைமண்ட் வச்சுருக்காங்க. ஆனால் இவ்வளோலாம் பண்ணி இதை யார் யூஸ் பண்ணுவா? அவ்வளோ பெரிய கை இங்கே யாருக்கு இருக்குது? அதுதான் தெரில. கை கூட இல்லை, விரல். அவ்வளோ பெரிய விரல் யாருக்கு இருக்குது? யாருக்கு செஞ்சு வச்சுருக்காங்கன்னே தெரியல. எங்களா குடும்பத்தை காணோம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. அந்த அங்கே போகிறாங்க. நான் பின்னாடி போகிறேன். எங்களுக்கு கொஞ்சமாவது இது இருக்கா பாருங்களேன். விட்டுட்டு ஓடிட்டாங்க. அதான் ரெக்கார்ட் ஆகுது. எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது எல்லாம் ஆகுது. முகத்துல சிரிப்பை பாருங்க. அவங்க பசியில சுருண்டுருவாங்க.
ஓடுவோமே இப்படி யூ ஷேப்ல அப்படி கோழி அந்த மட்டும் கேளுங்க. சுரேஷ் அண்ணா பாருங்க, முழுசா சந்திரமுகியா மாறிய கங்காவை பாருங்கள். சிஸ் தன்னை கங்காவாக உணர்ந்த தருணம். டேய் பப்பு பாய் சொல்லிட்டு போடா. டேய் இங்க பாய் சொல்லிட்டு போடா. ஏய் இங்க வந்து ஓட்டு சச்சின். சச்சின் இங்க வந்து ஓட்டு. இது 2 பேரா? அப்படியா? போலாமா?